ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து எல்எஃப்பி பேட்டரி ஸ்கூட்டரை பற்றி நம்ம பேச போகிறோம். குறிப்பாக எல்எஃப்பி பேட்டரி ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னும் போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம இன்றைக்கி வந்து இந்த பிகாஸா ஊவா அப்படின்ற ஒரு வண்டி வாங்கியிருக்காங்களே, இதில் வந்து எல்எஃப்பி ஸ்கூட்டர் தான். ஸோ இதில் சில பேட்டரி ரிலேட்டட் கன்சர்ன் வந்து யூஸர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன, இந்த மாதிரியான பேட்டரி கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான சார்ஜிங் இதை வந்து நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு யூஸ்வலாக தெரியாது. எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி சார்ஜிங் பேட்டர்ன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. என்எம்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சார்ஜிங் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோ யூசர் சொல்லும் போது நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஸ்கூட்டர் நல்ல ஸ்கூட்டராக இருக்கும். இல்லாட்டினா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி எல்எஃப்பி ஸ்கூட்டரை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in போனீங்கன்னா இவி கன்சல்டேஷன் கால். ஸோ என்னோட இவி கன்சல்டேஷன் கால் வேணும், நான் புதுசாக வெஹிக்கிள் வாங்க போகிறேன், எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இவி கன்சல்டேஷன் கால் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணுறீங்க, சின்ன ஒரு மினிமம் ஃபீஸ் கட்டி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி, வாங்கினதுக்கு அப்புறம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதுவும் குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். முக்கியமாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க எல்எஃப்பி ஸ்கூட்டரை பற்றி பார்ப்போம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் நம்ம பிகாஸா பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம எல்எஃப்பி ஸ்கூட்டரை நம்ம பேச போகிறோம். இந்த ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி எடுக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னீங்களா, பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னீங்களா? ஸோ என்ன பிரச்சனை வந்தது, அதுக்கு என்ன சொல்யூஷனை வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி மாற்றிக்கிட்டீங்க? ஓகே, லித்தியம் அயான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து ப்ராப்ளமே இருக்காது. ப்ராப்ளமே இருக்காதுன்னா என்ன சொல்கிறதுன்னா, ஜஸ்ட் நார்மல் யூஸ் மாதிரி பண்ணிடலாம், ரொம்ப ஒரி பண்ணலாம். எல்எஃப்பியும் போது சில சார்ஜிங் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன ப்ராப்ளம் வந்து நம்ம சார்ஜிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் 2.5 வீக்ஸ் கிட்ட நான் வண்டி எடுக்காமல் வச்சுருந்தேன். அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் சார்ஜ் யூஸ்வலாக ட்ராப் ஆகிற மாதிரி தான் ஆயிருக்கு. நான் லித்தியம் அயானும் அந்த மாதிரி விட்டுருக்கேன், அந்த வண்டியும் விட்டுருக்கேன். ஆனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ திங்க் அந்த சார்ஜ் இறங்கிட்டு கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து 70% வரைக்கும் இறங்கிருந்தது. ஐ மீன் 90% 95% வச்சுருந்தேன். 70% கிட்ட இறங்கிருந்தது. 2 வாரம் 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கும்போது எஸ்ஓசி சடனாக ட்ராப் ஆச்சு, 0%க்கு வந்தது. ஆனால் வண்டியில் என்ன ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னா, லிம்ப் மோட் இருக்குது. லிம்ப் மோடில் வந்து ஒரு 15 to 18 km ஸ்பீடில் வந்து ஓட்டலாம், வண்டி நிற்காது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலுமே வில் பி புஷ் டு தி லிம்ப் மோட். ஸோ தட் சேவ்ட் மீ. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போனேன். அவங்க செக் பண்ணாங்க, இந்த எஸ்ஓசி ட்ராப்னால இது இருந்தது. லாக் எடுத்து பார்த்தாங்க, அந்த என்ன இம்பேலன்ஸோ அதை பார்த்தாங்க. தே ஹவ் சார்ட்டட் இட் அவுட். நவ் இட் இஸ் ஃபைன். பட் லெசன் லேர்ன்ட் இஸ், இந்த மாதிரி ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சார்ஜ் இட் டு 100%, விச் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் லித்தியம் அயான் பேட்டரிஸ். மைட் நாட் பி, ஐ எம் நாட் ஷுர். பட் எல்எஃப்பியில் வந்து இட் இஸ் வெரி மச் அட்வைசபிள் டு சார்ஜ் இட். நல்லா 100% வரைக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடணும். 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது அந்த கான்செப்ட் இதில் வேணாம், இதில் வர. ஏன்னா 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணால் அந்த செல் பேலன்சிங் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஐ திங்க் சொல்லியிருக்கீங்க, ஒன் ஆஃப் யுவர் வீடியோஸ் யுவர் டோல். ஸோ 100% வரைக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறது பெட்டர். டெய்லி வண்டி எடுக்கிறோம். இப்போ நான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் அப்படின்னா, அடுத்த நாள் எடுத்துக்கலாம், பக்கத்தில் எடுத்துகிட்டு ஓட்டலாம். 60 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியல அப்படின்னா எனிவே நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ட்வைஸ் இன் அ வீக் 100% சார்ஜ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ எனக்கு ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் வித் தட் இஷ்யூ ஆஃப்டர் தட். நார்மலாக நம்ம லித்தியம் அயான் பேட்டரியில் 20 to 80 மெயின்டைன் பண்ணால் போதும், 100% சார்ஜ் பண்ணால் லைஃப் வந்து குறையும் அப்படின்றது ஒரு தேரி. ஓகேங்களா? அதனால் ஒரு அட்வைசபிள், எந்த ஒரு நெட்டை ஓப்பன் பண்ணாலும் 80 வரைக்கும் பண்ணுங்கள், 90 வரைக்கும் பண்ணுங்கள். ஃபுல் சார்ஜ் பண்ணால் அதோட ஆயுள் காலத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. இது எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால்
எல்எஃபியில் வந்து அந்த தியரி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். கரெக்ட். எல்எஃபியை பொறுத்த வரைக்கும் 100% எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். ஏன்னா எல்எஃபியை பொறுத்த வரைக்கும் அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அது வந்து அந்த செல்லை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காது. ஆமாம். அதனால பிஎம்எஸ் எப்பயுமே தடுமாறிட்டே இருக்கும். வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. ஆமாம். அந்த கேலிப்ரேஷனும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆல்வேஸ் அட்வைசபிள் டு சார்ஜ் இட் டு 100% whenever you get a chance. எல்எஃபி வச்சிருக்கீங்கன்னா டெய்லி 100% சார்ஜ். டெய்லி 100% சார்ஜ். ஒரு டைம் இருக்குன்னா 100% சார்ஜ் போட்டுருங்க. மைலேஜ் பார்க்கணும் அதெல்லாம் வந்து தேவையில்லை. 100% சார்ஜ் போட்டுருங்க. இதனால வந்து இட்ஸ் அட்வைசபிள் டு கேரி தி பேட்டரி சார்ஜர் ஆல்வேஸ். சார்ஜர் எப்போவுமே கையில் எடுத்து போகிறது பெட்டர். எங்கே போகிறோம் இப்போ எங்கேயா போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜர் எடுத்துன்னு போகிறது பெஸ்ட். அது இந்த மாதிரி இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுனாலுமே சார்ஜ் பண்ணி ஃபுல் 100% ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் அதாவே சால்வ் ஆகிடும். ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காது. எல்எஃபி பேட்டரி பொறுத்திருக்கோம். லித்தியம் பற்றி இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணதில்லை. எல்எஃபியில் வந்து சார்ஜர் எப்போவுமே கையில் வச்சுக்கிறது சேஃப். சார்ஜர் எடுத்துன்னு போட்டு இன்கேஸ் வெரி ரேர் இன்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா எங்கேயாவது போட்டு 3 பின்ல போட்டு சார்ஜ் பண்ணிடலாம். 100% எவ்வளோ % சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு போய்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வெரி குட் ஹேபிட்டர். ஐ மீன் அது வந்து ரிசல்ட் கிடைக்குது. நல்ல மைலேஜ் வருது, செமையாக மைலேஜ் வருது, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்கள் வாங்கின பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன? ஏன்னா இது கெப்பாசிட்டியை பொறுத்தும் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து 2.3 கிலோ பேட்டரி வாங்கியிருக்கு. இது வந்து எப்படின்னா 2.3 கிலோவாட்னா சும்மா லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஓகே. அட்வைசபிள் என்னென்னா 3 கிலோவாட் பேட்டரி போகிறது பெட்டர். 1 ஷாட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா 3 கிலோவாட் பேட்டரி கண்ணை மூடின்னு போயிடுறது பெட்டர். 2.3 கிலோவாட் வந்து சும்மா லோக்கலில் பசங்க ஸ்கூலில் கொண்டு விட்டு வரதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வேணால் ஓகே. சும்மா சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. எப்போயாவது தேவைப்படும். 2 வீலரில் இந்த மாதிரி ஸ்கூட்டரில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது அக்கேஷனலாக போயிட்டு வருது ஓகே. ஏன்னா 2.3 கிலோவாட்டுக்கும் 3 கிலோவாட்டுக்குமே கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்துடும், ஷியூராக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2.3 கிலோவாட்டு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வண்டி நல்லா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ரைஸ் கொடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்லோப்பில் ஏறுறோம், இப்போ ஃப்ளைஓவரில் ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன், டபுள்ஸ் போகிறேன். இந்த மாதிரி சின்ன வண்டியில் வந்து டபுள்ஸ் போயிட்டு ஸ்லோப்பில் ஏறுறோம் அப்படின்னா ஃபுல் ரைஸ் கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் பேட்ரி. ஓகே. இதே நீங்கள் ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி போகிறீங்கன்னா அதில் வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்ல ஐ மீன் அந்த அளவு ஃபாஸ்ட்டாக சூடாகாது, ஸ்ட்ரெயின் இருக்காது பேட்டரிக்கு. 3 கிலோவாட்டுக்கு மேலே போகிறதுனாலும் பெட்டர். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இப்போ 2.3 கிலோவாட் பேட்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ளக்கை வந்து நீங்கள் பிடிங்கி விட்டுறணும். ஸோ இது வந்து பேட்டரிக்கு போகிறது. இப்போ நார்மலாக இப்போ ஏத்தர் மாதிரி இல்லை சாஃப்ட்வேர் ட்ரிவன் வெஹிக்கிள் இப்போ நம்ம வண்டியெலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வெக்கேஷன் மோடுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சில வெஹிக்கிள்லாம் வந்து வெக்கேஷன் மோடுன்னு இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வண்டியிலேருந்து இந்த ப்ளக்கை பிடிங்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி வந்து இப்போ லோடில் இல்லை. அப்போ இப்போ வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் இதை போட்டுட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணணும். இப்போ 2 டேஸ் கழித்து வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும். ஆமாம், கரெக்ட். ஆனால் இதை நீங்கள் பண்ணலை. ஆமாம், எனக்கு தெரியாது. நான் இதை வந்து அவங்க சர்வீஸில் சொன்னாங்களா? சர்வீஸில் சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே ஒரு ஆர்வத்தில் வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். பட் ஆனால் இட்ஸ் அட்வைசபிள் டு சார்ஜ் பேட்டரி. நீங்களும் உங்கள் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்எஃப்பி வந்து 100% சார்ஜ் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. எப்போல்லாம் டைம் இருக்கிறதோ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதே தான் எல்லா பேட்டரி பேட்டர்னுக்கும். அதில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. எல்எஃப்பி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இதே பேட்டர்ன் தான். ஏன்னா நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது வோல்டேஜ் இம்பேலன்ஸுக்கும் வண்டி ஓடாது. அப்போ டப்புன்னு எங்கேயாச்சும் போய் நின்றுடும். ஸோ வெக்கேஷன் மோடு இல்லாத வெஹிக்கிளில் நீங்கள் இந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா என் வண்டியில் எப்படி சொல்லணும்னா, இப்போ என் வண்டியில் வந்து 3 நாளுக்கு அப்புறம் நான் வெக்கேஷன் மோடு எடுக்கணும்னா சார்ஜ் பண்ணிவிட்டு எடுன்னு அதுவே சொல்லும். ஓகே. ஸோ அதில் அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது. யூசருக்கு வந்து எதுவுமே அது சொல்லாது, நம்ம தான் அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்.
எல்எஃப்பி யூஸ் பண்றீங்கன்னும் போது இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இதே பிரச்சனை எல்எஃப்பி ஸ்கூட்டர் வச்சிருக்காரு, பிராண்ட் நம்ம சொல்ல வேணாம், ஆனா இதோட பெரிய ஸ்கூட்டர்னு சொன்னீங்க, எல்எஃப்பி பேட்டரி, அவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா, அவருக்கு வந்து எப்படின்னா அவர் வந்து எல்எஃப்பி பேட்டரி தான், ஆனா கொஞ்சம் ஹெவியர் வெஹிக்கிள், பெரிய வெஹிக்கிள். அதுக்கு வந்து சொல்லிடுங்க, வெயிட் வந்து ஒரு 120 125 கிலோ 130 கிலோ கிட்ட இருக்கும். நல்லா ஃபுல் அயன் பாடி, நல்ல சரியான வண்டி, ரொம்ப நல்ல வண்டி. பட் நான் என்ன கெஸ் பண்றேன், அவருக்கும் சில கிளிச்சஸ் ஃபேஸ் பண்ணார், சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு. இட் இஸ் ஓகே நவ். எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அவரும் 2.3 கிலோவாட்ஸ் போயிருந்தாரு அந்த வண்டிக்கு. அவ்வளோ ஹெவியான வண்டிக்கு 2.3 கிலோவாட்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின், இட் வில் புட் தி ஸ்ட்ரெயின் ஆன் தி பேட்டரி. ஸோ அந்த மாதிரிலாம் மினிமம் 3 கிலோவாட் பேட்டரி போகிறது பெட்டர், 3 ஆர் மோர் தென் அபவ் 3 போகிறது பெட்டர். ரொம்ப ஹெவியான வண்டி அப்படின்னா 2.3 எல்லாம் அட்வைசபிள் இல்லை. இதில் நீங்கள் பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சு, நார்மலாக நீங்கள் வந்து எல்எஃப்பி ஆர் எனி வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது, எல்எஃப்பி வந்து கொஞ்சம் இந்த பேட்டரி கெமிஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் வல்னரபிலிட்டி இருக்குது, அந்த வோல்டேஜ் இம்பேலன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இப்போ 3 கிலோவாட் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 3 கிலோவாட் மோட்டராக இருக்கிற கான்ஃபிகரேஷனாக கரெக்ட். ஆமாம், இப்போ மோட்டர் கான்ஃபிகரேஷன் 3 to 4 கிலோவாட் இருக்குது, ஆனால் பேட்டரி வந்து 2.3 இல்லை 1.8ன்னு வாங்கினீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு பேட்டரியில் வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. ஆமாம், அப்போ உங்களுக்கு வண்டி இழுக்கிறதுலையும் பிரச்சனையாகும், லைஃப்பும் அடி வாங்கும். அப்போ இந்த மாதிரி வோல்டேஜ் இம்பேலன்ஸும் அதிகமாகும். ஆமாம், கரெக்ட். ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும்னா அதிகம், வண்டிக்கு அதிக லோடு இல்லை. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. இன்னொன்று கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கரெக்டுங்களா. இப்போ நம்ம வந்து மழை காலத்தில் இருக்கோம், வெயில் காலத்தில் ஓரளவுக்கு எல்எஃப்பியை வந்து சமாளிச்சிடும். மழை காலத்தில் இல்லை குளிர் காலத்தில் வந்து வோல்டேஜ் ட்ராப் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் எல்எஃப்பியில். என்எம்சியில் தெரியாது, என்எம்சி வந்து எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் எல்எஃப்பியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ஸ்பெசிஃபிக்காக அதில் இப்போ நீங்கள் குளிர் காலத்தில், இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் நார்த் சைடில் எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னும் போது எல்எஃப்பி வந்து குளிர் வந்து அதுக்கு ஆகாது. ஓகே, என்எம்சிக்கு பிரச்சனை, வோல்டேஜ் ட்ராப் சீக்கிரம் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அங்கே வந்து உங்களோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்ற. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எப்பயுமே வெயில், அந்த ஹோமேட் கிளைமேட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் அதுவுமே நம்ம இந்த மழை காலம் அப்படின்னு வரும்போது எல்லாம் இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதாங்க, நான் இந்த வண்டியை பொறுத்து அந்த யூசருக்கான அந்த அனுபவத்தை சொல்லணும் அப்படின்றதுனா. ஸோ அதுக்காக தான் நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் தெரிஞ்சு நீங்கள் எல்எஃப்பி ஸ்கூட்டர் வாங்கிக்கோங்க. ஆக மொத்தம் எல்எஃப்பி ஸ்கூட்டர் இஸ் சேஃபஸ்ட் ஸ்கூட்டர். ஆமாம், சேஃப் தான். டிபெண்ட் ஆன் விச் பிராண்ட் யூ வாட் அப்படின்றது தான். ஓகேங்களா, அது கரெக்டாக நீங்கள் எந்த பிராண்டில் எடுத்து அந்த பிராண்டுக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்களா? கரெக்ட். பிகாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட், அது ப்ராப்ளமே இல்லை. ஃபைன். ஓகேங்களா, இது எல்லாம் கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? சரிங்க பாஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.